அஸ்ஸலாமு வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோனா, நைட்டு டின்னருக்காக வேண்டி அத்தோ செஞ்சுருந்தேன். அதோட ப்ரிப்ரேஷனை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பல்லாரி எடுத்து நைஸாக கட் பண்ணி அதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 பூண்டு தோல் நீக்கிட்டு அதை பொடிசாக கட் பண்ணி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 வரமிளகாவையும் எண்ணெயில் பொரித்து எடுத்து தட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் வேக வச்ச நூடுல்ஸ் எடுத்துக்கிட்டு அது கூடவே கட் பண்ண ஆனியன், முட்டைக்கோஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு, அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, பூண்டு, வெங்காயம், அப்புறம் தட்டி வச்சுருந்த வரமிளகாய் எல்லாத்தையுமே போட்டுட்டு அது கூடவே போட்டுட்டு பொட்டுக்கடலை நான் மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருந்தேன் நைஸாக. அந்த பொட்டுக்கடலை பவுடரையும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு, லெமனும் சால்ட்டும் கலந்து தண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றுங்க. புளித்தண்ணி கொஞ்சோன்னு சேர்த்துட்டு அது கூடவே பூண்டு வறுத்த ஆயில் இருக்கும்ல, அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா பர்மிஷ் அத்தோ சூப்பராக ரெடி ஆகிடும். வீட்டிலேயே ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக பேஜோன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு பதில் அதை வீட்டிலே செய்யலாம். அதுக்கு பதில் நான் தட்டைன்னு சொல்லுவாங்க, அதாவது பருப்பு வடை தட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் வாங்கி பொடிச்சு போட்டுக்கிட்டேன். இதை நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லை தோசைக்கல்லில் போட்டு சூடு பண்ணி சாப்பிட்லாம். இல்லைன்னா முட்டையை பாயில் பண்ணி இது கூடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணுவாங்க இந்த நூடுல்ஸ் கூடவே. அது மாதிரியும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.